என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தியை கேட்டு நீ மிகவும் மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். என் தங்கமே, சிலரின் சூழ்ச்சிகளால் உன் குடும்பத்தை விட்டு உன் உள்ளத்தை விட்டு பிரிந்த உன் உயிரான உறவு, சமீபத்தில் இறந்து போன ஒரு உறவு மீண்டும் ஒரு புதிய உறவாக உன் வீட்டில் தோன்றப் போகின்றது. சிலரின் சூழ்ச்சிகளுக்கு உட்பட்டு அந்த ஒரு உயிரானது உன்னை விட்டு பிரிந்து சென்றது என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? மீண்டும் உன் குடும்பத்தின் வழியாகவே அந்த உறவு இன்று உனக்கு தோன்றப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு தகுந்த தண்டனை இன்று இந்த தாயானவளால் உனக்கு கிடைத்துவிட்டது. இனி நீ சந்தோஷமாக ஒவ்வொரு செயலையும் இனி உன் வாழ்க்கையில் செய்ய தொடங்கலாம். தெய்வங்களையே உனக்கு எதிராக திருப்பிவிட வேண்டும் என்று சிலர் விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு எதிரான வேண்டுதல் முடிச்சு என் முன்னால் இருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, ஆரம்பத்தில் வேண்டுதல் முடிச்சாக இருந்தது, இப்பொழுது அது காணிக்கை முடிச்சாக மாறிவிட்டது. இது என் முன்னால் நிற்கின்றது. எதனால் இந்த வேண்டுதல்? இந்த அம்மாவினிடம் அப்படி என்னதான் கேட்டார்கள் என்று நான் உனக்கு தெளிவாக சொல்லப் போகின்றேன். இதையெல்லாம் நீ கேட்டு என்னவென்று தெரிந்து கொள். உனக்கு கேட்க வேண்டிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, நீ வாழ்க்கையில் செய்திருக்கின்ற மிகப்பெரிய தவறால் தான் இப்பொழுது பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றாய். அதுவெல்லாம் தவறு என்று நீ உணர்ந்துவிட்ட பிறகும் தேவையில்லாதவர்களுடைய நட்பு உன் வாழ்க்கையை இந்த அளவிற்கு காயப்படுத்தி வேதனைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. மேலும் இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் உனக்காக ஒருவர் இந்த அம்மா என் முன்னால் வேண்டுதல் முடிச்சை வைத்திருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அவர்களின் வேண்டுதல் முடிச்சு என்னவென்று இந்த அம்மா நான் பார்க்கவே இல்லை. ஏன் தெரியுமா? பார்க்காமலேயே அவர்களின் உள் எண்ணம் என்ன, அதனுள் என்ன இருக்கின்றது என்று என்னால் எல்லாம் புரிந்து கொள்ள முடிந்தது. இவர்கள் எல்லாம் ஒரு பொழுதும் உனக்கு நல்லது நினைக்க விரும்பாதவர்கள். ஒரு நல்ல விஷயம் உனக்கு தானாக நடந்துவிட்டால் கூட அதனை மனதார ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் வைத்த ஒரு வேண்டுதலை நான் திறந்து பார்க்கவில்லை. அவர்களின் வேண்டுதல் முடிச்சினை நான் ஏற்கவில்லை என்று தெரிந்தும் என்னிடத்தில் காணிக்கை முடிச்சினை கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள். என் பிள்ளையே, காணிக்கை முடிச்சு என்பது நம் காணிக்கைகளை பார்த்தவுடன் நம் அம்மா நமக்கு சரிந்து விடுவாள், நாம் சொன்னதை எல்லாம் கேட்டு நடந்து கொள்வாள் என்று யாரோ சொன்னதை கேட்டு என்னிடத்தில் கொண்டு வந்து இந்த காணிக்கை முடிச்சினை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே, பணத்திற்கும் பொருளிற்கும் ஆசைப்படுபவன் நான் அல்ல. இந்த அம்மா உண்மையான அன்பிற்கும் உண்மையான பக்திக்கும் உண்மையான நம்பிக்கைக்கும் அடிபணிந்து நிற்பவள். இதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, காவல் தெய்வமாகிய என்னை பற்றி இவர்களுக்கு சரியான புரிதல்கள் வந்துவிட்டது என்றால் இந்த அம்மாவின் முன் இது போன்ற விஷயங்களையெல்லாம் செய்வது எத்தனை பெரிய தவறு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் முட்டாள்தனமாக ஒரு விஷயத்தை என்னிடத்திலே செய்திருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, இவர்களால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பிரச்சனைகள் நிறைந்து கொண்டிருக்கின்றது.
என் தங்க குழந்தையே, உன்னிடத்தில் நியாயம் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் அவர்களிடம் உண்மை இல்லாத பொழுதும் இந்த அம்மா நான் அவர்களின் காணிக்கை முடிச்சினை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். உன்னிடத்தில் தவறு இருக்கும் பொழுது உனக்கான நல்ல விஷயங்கள் அவ்வளவு எளிதில் நடந்துவிடாது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இந்த அம்மா எப்பொழுதுமே நடுநிலையாக நடந்து கொள்வேனே தவிர எப்பொழுதுமே ஒருவருக்கு மட்டும் சாதகமாக ஒரு நாளும் நான் நடந்து கொள்ள மாட்டேன். என் பிள்ளையே, அவர்கள் உனக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கையையே அழிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? இந்த விஷயத்தை செய்ய துணிந்திருக்கின்றார்கள். அதிலும் இந்த அம்மா யார் என்று தெரிந்துவிட்ட பிறகும் இவர்கள் இப்படி செய்கின்றார்கள் என்றால் இவர்களுக்கு எந்த அளவிற்கு துணிச்சல் இருக்கும் என்று நீ எண்ணி பார்க்க வேண்டும். என் தங்கமே, இவர்களுடைய எண்ணங்கள் ஒரு நாளும் இந்த அம்மாவின் முன்னால் எடுபடாது. இவர்கள் ஆடுகின்ற அகங்காரம் ஆட்டங்கள் எல்லாம் இந்த அம்மா பார்த்து கொண்டு அப்படியே விட்டுவிட மாட்டேன். இந்த அம்மாவினுடைய ஆட்டங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் தான் இவர்கள் மனம் போன போக்கில் மற்றவர்களுக்கு எளிதாக துரோகங்களையும் சதிகளையும் வேதனைகளையும் கொடுத்து விடுகின்றார்கள். என் அன்பு குழந்தையே, இவர்கள் செய்த இந்த விஷயங்களினால் இனிமேல் இவர்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நீ காணத்தான் போகின்றாய். அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இந்த தாயானவள் அவர்களை விட்டுவிட மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்ய நினைக்கின்ற கெடுதல்கள் ஒவ்வொன்றுமே உன்னை அழிப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, தெய்வங்களை எல்லாம் அவ்வளவு சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. தெய்வம் சற்று உக்கிரமாக இருந்துவிட்டது என்றால் உடனே இவர்கள் வாழ்க்கை ஒரே ஒரு நொடியில் மாறிவிடும். என் அன்பு குழந்தையே, என்னிடத்தில் இவர்கள் வைத்த வேண்டுதல்கள் முடிச்சையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. காணிக்கை முடிச்சையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் தங்க பிள்ளையே, நீ நினைக்கலாம், அம்மா, இந்த காணிக்கைகளை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எப்படி இவர்களுக்கு தெரியும் என்று நீ நினைக்கலாம். என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் அவர்கள் நடத்த நினைத்தார்களோ, எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வர வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவெல்லாம் நடக்காமல் போகும். அது நடக்காமல் எதிர்மறையாக உனக்கு உன்னுடைய குடும்பத்தில் நல்ல விஷயங்களையும் உனக்கு பாதுகாவலாகவும் நான் நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த அம்மாவினுடைய உண்மையான சுயரூபம் என்னவென்பதனை அவர்களாகவே தெரிந்து கொள்வார்கள். உன்னுடைய குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க திட்டம் போட்டார்கள் என்றால் உன் குடும்பத்தில் நான் புது உயிரை கொண்டு வந்து கொடுப்பேன். உன் குடும்பம் இன்னும் நன்றாக வாழ்வதற்கு அத்தனை காரியங்களையும் செய்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்களின் முன்னிலையில் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நான் தீர்மானித்து நானே அதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எதுவெல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்களோ அதை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக முழுமையாக கொடுப்பேன். இதுவெல்லாம் அவர்களுக்கு பொறுக்க முடியாமல் அவர்களாகவே என்னை பற்றி தெரிந்து கொள்வார்கள். தெய்வத்திடமே வந்து சில காரியங்களை எல்லாம் தவறாக செய்ய நினைக்கும் பொழுது இவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கத்தான் போகின்றது. இதையெல்லாம் தெரிந்தும் கூட தான் செய்வது தவறு என்று உணர்ந்திருந்தும் கூட இவ்வளவு தைரியமாக இவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் தனித்து நின்று செய்வது இல்லை. யாரோ ஒருவரின் தூண்டுதலால் தான் இதை உனக்கு இவர்கள் செய்ய நினைக்கின்றார்கள். என் தங்கமே, உனக்கு வேண்டாத ஒருவர்களிடம் இதனை செய்ய சொல்லி உன்னை வாழ்க்கையிலிருந்து கீழ்நோக்கி தள்ள முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என் தங்க பிள்ளை, நீ எதை நினைத்தும் கலங்காதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா